வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சியில் நீங்கள் இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம வந்து இது பிஜிடிஆர்பி 2025 கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் எக்ஸாம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நம்ம வீடியோஸ் வந்து இதில் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ ஃப்ரீ ஆன்லைன் கோச்சிங் கிளாஸஸ் வந்து நமக்கு இப்போ போயிட்டுருக்கு. டே பை டே வந்து நம்ம ஒரு டாபிக் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் கிடைக்குது. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 12K 16K அந்த மாதிரி பே பண்ணி தான் உங்களுக்கு இதுக்கான வீடியோஸ் கிளாஸஸ்லாம் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்குது. as well as நோட்ஸ் ஆல்சோ. இப்போ வந்து ஃப்ரீயாக நோட்ஸ் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து ஆல்ரெடி யூனிட் 1 2 6 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ண யூனிட்ஸ் வந்து யூனிட் 1 2 and 6. இப்போ யூனிட் 3 வந்து கிளாஸஸ் வந்து போயிட்டே இருக்குது. யூனிட் 1க்கும் 6க்கும் ஆன நோட்ஸ் வந்து நமக்கு டெலிகிராம் சேனலில் வந்து பிடிஎஃப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது. யூனிட் 2க்கான நோட்ஸ் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்து ரெகுலரைஸ்டு ஒரு பிரிண்டபிள் ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுனால அதை ஒர்க் அவுட் பண்ணி ரெடி பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. சீக்கிரமாகவே அதுக்கான பிடிஎஃப் ஃபார்மேட்லேயும் உங்களுக்கு நோட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். அது போக நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம பிஜிடிஆர்பி கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் சிலபஸில் ஏற்ற மாதிரி நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் டிஸ்கஷன் பண்ணுற வீடியோஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. அது எல்லாமே நம்ம சேனலில் போனீங்க அப்படின்னா தனித்தனியாக ப்ளேலிஸ்ட் இருக்குது. யூனிட் 1 2 6க்கு எல்லாமே, யூனிட் 3க்கும் அவைலபிளாக இருக்குது. ஆஸ் வெல் அஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் டிஸ்கஷன் வந்து 4 AM ஸ்டடி சேலஞ்ச் அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட்டில் வந்து தனியாக அவைலபிளாக இருக்குது. அதில் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுறதுக்கு எப்படின்னு நிறைய பேர் கேட்டிங்க அப்படின்னா லிங்க்கில் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. நீங்கள் அந்த ஜஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டாபிக் குள்ளே போகலாம். The next topic is deadlock characterization. Deadlock அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். Deadlock happens in an operating system when two or more process need some resource to complete their execution that is held by other process. A deadlock occurs if 4 Kaufman conditions hold true. முதல்ல deadlockனா என்ன அப்படின்னா ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஓகே, P1 அப்படின்ட்டு இருக்குது, தென் P2 அப்படின்ட்டு இருக்குது, P3 இருக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கிற நேரம் இது வந்து ஒரு 2 ரிசோர்ஸ் வந்து ஹோல்டு பண்ணி வச்சுருக்குன்னு வச்சுக்கோங்க. R1 R2. ஓகே, இது வந்து R3 வந்து ஹோல்டு பண்ணி வச்சுருக்கு. ஓகே, இதுக்கு வந்து R3 இருந்தால் தான் இது வந்து இதோட ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணி இதோட எக்ஸிக்யூஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு R1ஐயும் R2ஐயும் ரிலீஸ் பண்ணும். இதுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு R1 வந்து கண்டிப்பாக தேவைன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் இப்போ P3 வேண்டாம், எல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம் அவங்கள. ஸோ R1ங்கிற ஒரு ரிசோர்ஸ் வந்து இதுக்கு தேவை. ஓகே, இது ரெண்டும் இருந்தால் தான் இது வந்து இதை கம்ப்ளீட் பண்ணி இது R3யை ரிலீஸ் பண்ணும். இதுக்கு R3 வந்து வேணும் கண்டிப்பாக. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் இதுக்கு இதோட ரிசோர்ஸ் வேணும். இது R3யை ரிலீஸ் பண்ணால் தான் இது R1ஐ ரிலீஸ் பண்ணும். இது R1 இது ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு வந்து இதுக்கு வந்துட்டு R3யை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு R1 தேவை. இந்த மாதிரி ஒன்றுக்கு ஒன்று டிபெண்ட் பண்ணி இருக்கும்போது ரெண்டுமே அதோட எக்ஸிக்யூஷனை முடிக்காமல் ஒரு டெட்லாக் கண்டிஷனில் நிற்கிறது தான் பேர் டெட்லாக் அப்படின்னு சொல்கிறது. இதுக்கு வந்து 4 கஃப்மன் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அது என்ன அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தட் இஸ் நிறைய இதில் கேட்பாங்க. மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன அப்படின்னா மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன். செகண்ட் என்ன அப்படின்னா ஹோல்ட் அண்ட் வெயிட். தேர்ட் என்ன அப்படின்னா நோ ப்ரீஎம்ஷன். ஃபோர்த் என்ன அப்படின்னா சர்க்குலர் வெயிட். ஓகே, இதுதான் வந்துட்டு அந்த 4 கண்டிஷன்ஸ் ஃபார் டெட்லாக். இந்த கண்டிஷன்ஸ் வந்து சப்போஸ் ட்ரூவாக இருந்துச்சுன்னா டெட்லாக் அக்வர் ஆகும் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் அப்படின்னா தேர் ஷுட் பி அ ரிசோர்ஸ் தட் கேன் ஒன்லி பி ஹெல்ட் பை ஒன் ப்ராசஸ் அட் அ டைம். In the diagram below there is a single instance of resource 1 and is held by process 1 only. மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன்னா ஒன்றும் கிடையாது. ஒரு ப்ராசஸ் ஒரு ரிசோர்ஸஸ் தான், ஷேரிங்கிறது கிடையாது. அதான் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன். ரிசோர்ஸ் இப்போ R1ங்கிற ஒரு ரிசோர்ஸ் இருக்குது அப்படின்னா அதை P1ம் யூஸ் பண்ணிக்கலாம், P2வும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறப்ப இந்த டெட்லாக் கண்டிஷன் வராது. மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன்னா P1 யூஸ் பண்ணும்போது P2 யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி இருந்ததுனா தான் அதில் வந்து டெட்லாக் அக்வர் ஆகிறதுக்கான ஒரு கண்டிஷனாக இருக்கும்.
ஓகே, இப்போ ரிசோர்ஸ் 1ங்கிறது ப்ராசஸ் 1க்கு தான் அலாட் ஆகிருக்கு. அந்த நேரம் ப்ராசஸ் 2 வந்து என்ன பண்ணும், அதுக்கு ரிசோர்ஸ் 1 தேவை அப்படின்னா அது வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இதுதான் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன். நெக்ஸ்ட் பாயிண்ட், ஹோல்ட் அண்ட் வெயிட். A process can hold multiple resources and still request more resource from other process which are holding them. ஓகே, இப்போ பாருங்கள், இதில் ப்ராசஸ் 2 இருக்குது. இதுக்கு ஆல்ரெடி ரிசோர்ஸ் 2 வச்சுருக்கு, ரிசோர்ஸ் 3யும் வச்சுருக்கு. இது வந்து இது ரெண்டையும் ஹோல்டு பண்ணி வச்சுட்டு இன்னொரு ரிசோர்ஸ் R1 வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுது. அது யார் ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்க, ப்ராசஸ் P1 வந்து ஹோல்டு பண்ணி வச்சுருக்கு. ஸோ ஒரு 2 ரிசோர்ஸை ஹோல்டு பண்ணி வச்சுட்டு அகெயின் அது இன்னொரு ரிசோர்ஸை ரிக்வெஸ்ட் பண்ணும்போது இந்த மாதிரி டெட்லாக் வந்து அக்வர் ஆகும். நோ ப்ரீஎம்ஷன் அப்படின்னா ரிசோர்ஸ் கேனாட் பி ப்ரீஎம்டட் ஃப்ரம் அ ப்ராசஸ் பை ஃபோர்ஸ். இந்த ப்ராசஸ் சப்போஸ் வந்து இது மாதிரி வெயிட் பண்ணிகிட்டே இருக்குது, ஒரு ரிசோர்ஸ் R2 வச்சுருக்கு, ஆல்ரெடி இன்னொரு ரிசோர்ஸ் R1 அதுக்கு வேணும், ரிக்வெஸ்ட் சென்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா இதுக்கு சப்போஸ் R2 தேவை அப்படின்னு வச்சுக்கோங்க. இது முடித்தாதான் இதை முடிக்குங்கிறப்போ இந்த ப்ராசஸை நம்ம பாதியிலே கட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ரிசோர்ஸ் R2 வந்து இதுக்கு கிடச்சிரும். அட்லீஸ்ட் இந்த ப்ராசஸாவது கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி ப்ரீஎம்ப்ட் பண்ண முடியாத பட்சத்தில் நோ ப்ரீஎம்ஷன் இருக்கிறப்பவும் தான் டெட்லாக் வந்து அக்வர் ஆகும். நெக்ஸ்ட் வந்து சர்க்குலர் வெயிட். சர்க்குலர் ப்ராசஸ் இஸ் வெயிட்டிங் ஃபார் த ரிசோர்ஸ். இது நம்ம பார்த்தது தான். ரிசோர்ஸ் ப்ராசஸ் 1 இருக்குது, அதுக்கு வந்து ரிசோர்ஸ் R2 வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் இது வந்து ஹோல்டு பண்ணி வச்சுருக்கு இதை R2. ஆனால் அதுக்கு ரிசோர்ஸ் R1 ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கு. இதுக்கு வந்து R2வும் தேவை, R1ம் தேவை. ஆனால் R2 ஆல்ரெடி அவைலபிளாக அது வச்சுருக்கு, R1 அதுக்கு வேணும் அப்படின்னு கேட்குது. இது ரெண்டும் இருந்தால் தான் இதோட எக்ஸிக்யூஷன் வந்து நடக்கும். பட் அந்த R1 வந்து யார் வச்சுருக்காங்க, P2 வச்சுருக்கு, அதுக்கு R2 தேவை. ஸோ இந்த மாதிரி மாற்றி ஒரு சர்க்குலரில் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால தட் இஸ் சர்க்குலர் வெயிட் லூப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி கண்டிஷன்லேயும் வந்து நமக்கு வந்து டெட்லாக் வரும். ஓகே, இந்த 4 கண்டிஷன்ஸ் எப்போல்லாம் டெட்லாக் வரும் அப்படின்னா அக்வர்ஸ் ஆகும் அப்படின்னா, 1 இஸ் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன், another one is hold and wait, இன்னொன்று no preemption, then circular wait. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து மெத்தட்ஸ் ஃபார் ஹேண்ட்லிங் டெட்லாக்ஸ். என்னெல்லாம் மெத்தட்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ இதுதான் நெக்ஸ்ட்டு வந்து ஃபுல் டாப்பிக்குமே. இது ஃபுல்லாகவே டீட்டெயிலாக பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த டெட்லாக்குங்கிற இந்த டாப்பிக்கே ஓவர் ஆகிடும். அதுதான் இதை பற்றி ஒன்று டீட்டெயிலாக பார்க்குறது தான் இந்த ஹோல் டெட்லாக் அப்படின்னு நமக்கு சிலபஸில் கொடுத்தது அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் இல்லையா. ஸோ டெட்லாக் ப்ரிவென்ஷன், டெட்லாக் அவாய்டன்ஸ், பேங்கர்ஸ் அல்காரிதம், தென் வந்து டெட்லாக் டிடெக்ஷன் அண்ட் ரெக்கவரி, டெட்லாக் இக்னோரன்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ஆஸ்ட்ரிச் மெத்தட். ஓகே, அவாய்டன்ஸ் அப்படின்னா பேங்கர்ஸ் அல்காரிதம். ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவாய்டன்ஸ்னால் என்ன, ப்ரிவென்ஷன்னா என்ன, டிடெக்ஷன்னா என்ன அப்படின்னு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும். அந்த ஓவரால் பார்க்கும்போது படித்து முடித்ததுக்கப்புறமாவும் நமக்கு அந்த கன்ஃபியூஷன் அரைஸ் ஆகும். ஸோ அவாய்டன்ஸ் அப்படின்னா அல்காரிதம், A ஃபார் A, அவாய்டன்ஸ்க்கு பேங்கர்ஸ் அல்காரிதம். ஓகே, அதை ஒரு ஹிண்டாக வச்சுக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய கொஷின்ஸ் வந்து அதுலேருந்து கேட்பாங்க. இதை பற்றி தனி வீடியோ இருக்குது. நான் அந்த வீடியோவை இது கூட அட்டாச் பண்ணி உங்களுக்கு ஃபாலோ அப்பாக கொடுத்துட்றேன். அப்போ தான் உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி இருக்கும். இல்லைனாலும் அது தனியாக டெட்லாக்குங்கிற ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, தனியாக பார்க்கணுங்கிறவங்க பாருங்கள். நான் இந்த வீடியோவோட கண்டினியூஷன்லேயே வந்துட்டு அந்த வீடியோவை அட்டாச் பண்ணி போடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டெட்லாக் ப்ரிவென்ஷன் பற்றி நம்ம ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே இந்த 4 அப்ரோச்சஸ் பற்றி என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அப்புறமா அது பற்றின டீட்டெயில்டான இது வந்துட்டு பேங்கர்ஸ் அல்காரிதம் பற்றி மட்டும் மறுபடியும் நம்ம ஒரு வீடியோ வந்து நான் எக்ஸ்ட்ரா அதுக்கப்புறமா அட்டாச் பண்ணுறேன். இதோட கண்டினியூட்டியாக அது வரும். ஓகே, இப்போ டெட்லாக் ப்ரிவென்ஷன்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். தேர் ஆர் 4 அப்ரோச்சஸ் டு டீலிங் வித் டெட்லாக்ஸ். என்னென்ன அப்படின்னா டெட்லாக் ப்ரிவென்ஷன். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ப்ரிவெண்ட் அ டெட்லாக் பிஃபோர் இட் கேன் அக்வர். ப்ரிவென்ஷன்னா என்னது, வரதுக்கு முன்னாடி காக்கிறது தான் நம்ம ப்ரிவென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ த சிஸ்டம் செக்ஸ் ஈச் டிரான்சாக்ஷன் பிஃபோர் இட் இஸ் எக்ஸிக்யூட்டட் டு மேக் ஷுர் இட் டஸ் நாட் லீட் டு டெட்லாக்.
ஒரு டிரான்சாக்ஷனும் அது எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம என்ஷூர் பண்ணிக்கிறது. இது வந்து டெட்லாக்கை இது வந்து டெட்லாக்கில் போய் ரிசல்ட் ஆகாதா அப்படிங்கிறது. இஃப் தேர் இஸ் ஈவன் அ ஸ்லைட் பாசிபிலிட்டி தட் அ டிரான்சாக்ஷன் மே லீட் டு டெட்லாக் இட் இஸ் நெவர் அலோட் டு எக்ஸிக்யூட். ஒரு சின்ன பாசிபிலிட்டி வந்து இது டெட்லாக் வந்து க்ரியேட் பண்ணும், அக்வர் ஆகும் இந்த டிரான்சாக்ஷனில் நமக்கு தெரிஞ்சால் கூட நம்ம வந்துட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டோம். சம் டெட்லாக் ப்ரிவென்ஷன் ஸ்கீம்ஸ் தட் யூஸ் டைம் ஸ்டாம்ப்ஸ் இன் ஆர்டர் டு மேக் ஷுர் தட் அ டெட்லாக் டஸ் நாட் அக்வர் ஆர். எந்த மாதிரி டைம் ஸ்டாம்ப்ஸ் நம்ம யூஸ் பண்ணி பண்ணுறோம் டெட்லாக் அக்வர் ஆகாதுங்கிறத என்ஷூர் பண்ணுறோம் அப்படின்னா வெயிட் டை ஸ்கீம். இந்த வெயிட் டை ஸ்கீமில் வந்து என்ன பண்ணுறோம், இஃப் அ டிரான்சாக்ஷன் T1 request for resource that is held by transaction T2 one of the following scenario may occur. ஓகே, ஒரு டிரான்சாக்ஷன் T1 ஒரு ரிசோர்ஸை வந்து ரிக்வெஸ்ட் பண்ணது, அந்த ரிசோர்ஸ் வந்து யார் ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்கன்னா T1 வந்து ஹோல்டு பண்ணி வச்சுருக்கு. ஓகே, ஸோ என்ன மாதிரி சினாரியோஸ் வந்து இதில் அக்வர் ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து TS of T1 டைம் ஸ்டாம்ப் ஆஃப் T1 லெஸ் தேன் டைம் ஸ்டாம்ப் ஆஃப் T2 இருந்துச்சு அப்படின்னா இஃப் T1 இஸ் ஓல்டர் தேன் T2. ஓகேவா, அதாவது தட் இஸ் T1 கேம் இன் த சிஸ்டம் ஏர்லியர் தேன் T2. T1 தான் வந்து ஃபஸ்ட்டு வந்திருக்கு, T2 வந்து செகண்ட் வந்திருக்கு. ஓகே, அதனால் T1 தான் வந்துட்டு ஓல்டராக இருக்குது. then it is allowed to wait for the resource which will be free when T2 has completed its execution. Suppose T1 வந்து earlier வந்துச்சு அப்படின்னா then it is allowed to wait for the resource which will be free when T2 has completed its execution. புரிஞ்சுச்சா? ஓகேவா, இப்போ ஃபஸ்ட் இதில் படி பார்த்தோம் அப்படின்னா T1 ஓல்டராக இருந்துச்சு அப்படின்னா T2 வந்து ஹோல்டு பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னா T1 வந்து அலோவ் பண்ணுவாங்க வெயிட் பண்ணுறதுக்கு. T1 வந்து கேன் அலோவ், ஏன்னா T1 வந்து பெரியவர்னு வச்சுக்கோங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம பெர்மிஷன் கொடுக்குறோம், நீங்கள் வந்து வெயிட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஓகேவா, T2 வந்து அதோட எக்ஸிக்யூஷன் கம்ப்ளீட் பண்ணுறது வரைக்கும், அந்த ரிசோர்ஸ் ஃப்ரீ ஆகிறது வரைக்கும் T1 வந்து வெயிட் பண்ணும். ஓகே, அது வந்து ஃபஸ்ட்டு சினாரியோ. செகண்ட் சினாரியோவில் சப்போஸ் TS ஆஃப் T1 கிரேட்டராக இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் T1 தான் யங்கர். ஓகே, இந்த டைம் ஸ்டாம்ப்னா என்ன, இப்போ வந்து சப்போஸ் வந்து 1 2 3ங்கிற டைம் இருக்குது, T1 வந்து ஃபஸ்ட் டே வந்துருச்சு அப்படின்னா அது டைம் ஸ்டாம்ப் ஆஃப் T1 வந்து 1 இருக்கும் இல்லையா. ஸோ அதோட வேல்யூ 1. இப்போ T2 வந்து 3ல் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதோட டைம் ஸ்டாம்ப் 3 இருக்குங்கிறப்போ T1 லெஸ்ஸர் அப்படின்னா T1 தான் முன்னாடி வந்தவங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, சாரி, T1 தான் ஃபஸ்ட்டு வந்தவங்கன்னு அர்த்தம். ஓகே, டைம் ஸ்டாம்ப் வந்து யாருக்கு கம்மியாக இருக்குதோ அவங்க வந்து முன்னாடியே வந்துட்டாங்க அப்படிங்கிற அர்த்தம். அப்படி தானே நம்ம ஏஜில் கூட பார்த்தோம் அப்படின்னா யாருக்கு கம்மியாக இருக்கோ அவங்க தான் ஹையஸ்ட்டு. 2000ல் பிறந்தாங்க அப்படின்னா அவங்க தான் வந்து ஓல்டர், 2001ல் பிறந்தவங்க யங்கர். ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் T1 வந்து ஓல்டர். ஸோ T1 ஓல்டராக இருக்க பட்சத்தில் அதை வெயிட் பண்ணுறதுக்கான அந்த ஒரு ப்ரையாரிட்டி அதுக்கு கொடுக்குறோம். சப்போஸ் T1 வந்து லெஸ்ஸராக யங்கராக இருந்துச்சு, லேட்டராக தான் வந்தது அப்படின்னா அதை வந்து வெயிட் பண்ண அலோவ் பண்ண மாட்டாங்க. தென் T1 இஸ் கில்டு. ஓகே, அது வந்து கில் பண்ணிவிட்டு மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணுவாங்க லேட்டர் வித் த சேம் டைம் ஸ்டாம்ப் தானா, அதே டைம் ஸ்டாம்ப் யூஸ் பண்ணி லேட்டராக ரீஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஓகேவா, இதுதான் வந்து 2 சினாரியோ நம்ம யூஸ் பண்ணுறது எதில் அப்படின்னா வெயிட் ஆர் டை. ஒன்றில் வந்து வெயிட் பண்ணோம் யார் ஓல்டராக இருந்தது அப்படின்னா, சப்போஸ் யங்கராக இருந்தது அப்படின்னா அவங்கள நம்ம கில் பண்ணிடுறோம், தட் இஸ் டை. ஓகே, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா wound weight scheme. ஓகே, வெயிட் டை மாதிரி செகண்ட் வந்து wound weight scheme. In the wound weight scheme, if a transaction T1 requests for resource that is held by T2, அதே மாதிரி தான் ஒரு ரிசோர்ஸஸ் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணது T1, அந்த ரிசோர்ஸ் வந்து T2 வந்து ஹோல்டு பண்ணி வச்சுருக்கு அப்படின்னா ஒன் ஆஃப் த 2 பாசிபிலிட்டிஸ் வந்து நடக்கும் அப்படின்னு. இஃப் டைம் ஸ்டாம்ப் ஆஃப் T1 தட் இஸ் வந்து T1 தான் வந்து இந்த இடத்துல ஓல்டர் அப்படின்னா T1 கேம் இன் த சிஸ்டம் ஏர்லியர் தேன் T2, then it is allowed to roll back T2 or wound T2. T2 ரோல் பேக் பண்ணுறதுக்கான ஒரு
பெர்மிஷன் வந்து T1க்கு வந்து இருக்குது. தென் T1 டேக்ஸ் த ரிசோர்ஸ் அண்ட் கம்ப்ளீட்ஸ் இஸ் எக்ஸிக்யூஷன். T2 அதுக்கப்புறமா ரீஸ்டார்ட் பண்ணிக்கும் சேம் டைம் ஸ்டாம்ப் வச்சு. ஓகே, இதில் வந்து வெயிட் பண்ணது இல்லையா, வெயிட் பண்ணது அல்லன்னா டை ஆயிரும். இந்த 2 கண்டிஷன் தான் ஃபஸ்ட்டில். இதில் என்ன அப்படின்னா கொஞ்சம் இது வெயிட்லாம் பண்ணாது, அது நேராக போய் அதை வந்து ரோல் பேக் பண்ணி விட்டுரும் T2வை. T1 வந்து நான் தான் பெரியவன் அப்படின்னா நீ சின்னவன் தான், நீ வந்து எக்ஸிக்யூட் ஆகக்கூடாது, நீ போய் ரோல் பேக் ஆகி ஃபஸ்ட்லேருந்தே வா, எனக்கு உன்னோட ரிசோர்ஸ் கொடு, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ T1 டேக்ஸ் த ரிசோர்ஸ் அண்ட் கம்ப்ளீட்ஸ் இஸ் எக்ஸிக்யூஷன். T2 வந்து சின்னவன் தானே, ஸோ T2 வந்து மறுபடி ஸ்டார்ட் பண்ணிக்கும். இந்த இடத்துல பாருங்கள், சப்போஸ் T1 வந்து யங்கராக இருந்துச்சு, T2க்கு வெயிட் பண்ணுது அப்படின்னா இட் இஸ் அலோட் டு வெயிட் ஃபார் த ரிசோர்ஸ். இந்த இடத்துல T1 வந்து வருது, T2 வந்து பெரியவன் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறப்போ T1 வந்து சின்னவன் அப்படிங்கிறப்போ அது வந்து யங்கர் அப்படிங்கிறப்போ அது என்ன பண்ணும், வெயிட் பண்ணும். ஓகே, அவ்வளோதான் இதில் இருக்குது நடக்கிற 2 சினாரியோ. இதெல்லாம் நம்ம எதில் பார்த்துட்ருக்கோம், டெட்லாக் ப்ரிவென்ஷனில் வந்து நம்ம இதில் வந்து நம்ம டைம் ஸ்டாம்ப் யூஸ் பண்ணி நம்ம வந்து டெட்லாக் ப்ரிவென்ஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வெயிட் டை ஸ்கீம், செகண்ட் ஒன் வந்து வூண்ட் வெயிட் ஸ்கீம். ஓகே, அதில் வந்து 2 சினாரியோ இருக்குது. இது 1, தட் இஸ் எது வந்து யங்கராக இருந்ததுன்னா ஆர் ஓல்டராக இருந்துச்சுன்னா என்ன பண்ணும், யங்கராக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்கிற 2 சினாரியோ. ஓகே, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் வந்து டெட்லாக் டிடெக்ஷன் அண்ட் ரெக்கவரி. Deadlock can be detected by the resource scheduler as it keeps track of all the resources that are allocated to different processes. Deadlock வந்து எப்படி டிடெக்ட் பண்ணுறோம், ஃபஸ்ட் என்ன பார்த்தோம், ப்ரிவென்ஷன். ஓகே, டிடெக்ஷன் அப்படின்னா என்னது, கண்டுபிடிக்கிறது எந்த இடத்துல டெட்லாக் வந்து நடக்கும் அப்படிங்கிறது. டெட்லாக் கேன் பி டிடெக்டட் பை த ரிசோர்ஸ் ஷெடியூலர். ஆஸ் யார் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க, ரிசோர்ஸ் ஷெடியூலர். ஆஸ் இட் கீப் ட்ராக் ஆஃப் ஆல் த ரிசோர்ஸஸ் தட் ஆர் அலோகேட்டட் டு டிஃப்ரெண்ட் ப்ராசஸஸ். என்னென்ன ரிசோர்ஸ் வந்து இப்போ R1 வந்து யாருக்கு அலாட் பண்ணியிருக்கோம், P1க்கு, R2 வந்து P3க்கு, இந்த மாதிரி யாருக்கு எந்த ரிசோர்ஸை அலாட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ட்ராக் பண்ணி வச்சுருக்கிறது யார் அப்படின்னா ரிசோர்ஸ் ஷெடியூலர். ஸோ அதால் தான் வந்து டிடெக்ட் பண்ண முடியும். ஆஃப்டர் அ டெட்லாக் இஸ் டிடெக்டட் இட் கேன் பி ஹேண்டில்ட் பை யூஸிங் கிவன் மெத்தட்ஸ். எப்படி வந்து பண்ணணும் அப்படின்னா ஆல் த ப்ராசஸஸ் தட் ஆர் இன்வோக்ட் இன் த டெட்லாக் ஆர் டெர்மினேட்டட். ஓகே, இப்போ 2 ப்ராசஸ் வந்து மாற்றி டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா அந்த 2 ப்ராசஸையுமே வந்துட்டு நம்ம டெர்மினேட் பண்ணிடுவோம். சப்போஸ் 3 ப்ராசஸர் வந்து மாற்றி இருக்குது அப்படின்னா அந்த 3 ப்ராசஸரையுமே வந்து டெர்மினேட் பண்ணிடுவோம். ஓகே, ஆல் த ப்ராசஸஸ் தட் ஆர் இன்வால்வ் இன் த டெட்லாக் ஆர் டெர்மினேட்டட். This approach is not that useful as all the progress made by the process is destroyed. இது வந்து பட் வந்து ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லானதாக இருக்காது. பிகாஸ் வந்து அதோட எக்ஸிக்யூஷன் அது வரைக்கும் அது பண்ணினது எல்லாமே வேஸ்ட்டாக போய் எல்லா ப்ராசஸோட எக்ஸிக்யூஷனுமே டிஸ்ட்ராய் ஆகிற மாதிரி இருக்கும். Resources can be preempted from some process and given to others until the deadlock situation is resolved. இந்த மாதிரி நேரத்தில் ஏதாவது ஒரு ரிசோர்ஸை வந்து நம்ம ப்ரீஎம்ப்ட் பண்ணி, இப்போ P3க்கும் R1 வேணும் அப்படின்னா இந்த R1ஐ இதுக்கிட்ட இருந்து நம்ம ப்ரீஎம்ப்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணி இந்த ப்ராசஸ்க்கு கொடுத்து அட்லீஸ்ட் ஒரு ப்ராசஸை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஓகே, அதுக்கப்புறமா இது ரிலீஸ் பண்ணதும் இதுக்கு வந்து கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது வந்து ரெக்கவரி. டெட்லாக் எங்கே டிடெக்ட் ஆகிருக்குங்கிறத டிடெக்ட் பண்ணுறது யார், ரிசோர்ஸ் ஷெடியூலர். அதை எப்படி வந்து பண்ணுவாங்க அப்படின்னா 2 மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து எல்லாத்தையுமே எல்லா ப்ராசஸையும் டெர்மினேட் பண்ணுறது, பட் தட் இஸ் நாட் வெரி யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று என்னென்னா ரிசோர்ஸை வந்து ப்ரீஎம்ப்ட் பண்ணி நம்ம வந்து மற்ற ப்ராசஸ்க்கு வந்து அலாட் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து டெட்லாக் இக்னோரன்ஸ். இதில் வந்து நம்ம செகண்ட் ஒன் வந்து இப்போ டெட்லாக் ப்ரிவென்ஷன் பார்த்துருக்கோம், நம்பர் 2 வரல பாருங்கள், 1 பார்த்துருக்கோம், தென் 3 பார்த்துருக்கோம், அப்புறமா இப்போ 4th வந்து டெட்லாக் இக்னோரன்ஸ். ஓகே, டெட்லாக் இக்னோரன்ஸில் வந்து ஆஸ்ட்ரிச் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஆஸ்ட்ரிச் அல்காரிதம் அப்படிங்கிறது மீன்ஸ் தட் த டெட்லாக் இஸ் சிம்பிளி இக்னோர்ட் அண்ட் இட் இஸ் அசியூம்டு தட் இட் வில் நெவர் அக்கர். ஓகே, இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டெட்லாக் வந்து இக்னோர் பண்ணிவிட்டு அண்ட் இட் இஸ் அசியூம்டு தட் இட் வில் நெவர் அக்வர், இனிமேல் அக்வர் ஆகாது அப்படிங்கிறத அசியூம் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணுறது தான் ஆஸ்ட்ரிச் அல்காரிதம். This is done because in some systems the cost of handling the deadlock is much higher than simply ignoring it as it occurs very rarely.
ரொம்ப ரேராக அக்வயர் ஆகிறதுனால அதை வந்து ஜஸ்ட் இக்னோர் பண்ணுறதே வந்து பெட்டராக இருக்குது. பிகாஸ் அதை ஹேண்டில் பண்ணுற காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால. ஸோ இட் இஸ் சிம்ப்ளி அஸ்யூம்டு தட் தென் டெட்லாக் வில் நெவர் அக்வயர் அண்ட் த சிஸ்டம் இஸ் ரீபூட்டட் இஃப் இட் அக்வர்ஸ் பை எனி சான்ஸ். ஏதாவது ஒரு சான்ஸில் வந்து அக்வயர் ஆயிடுச்சு அப்படின்னா சிஸ்டம் வந்து ரீபூட் பண்ணிடுவாங்க. அதுதான் வந்து ஆஸ்ட்ரிச் அல்காரிதம் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இதை நம்ம மெத்தட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 4 அப்ரோச்சஸ் இருக்குது. டெட்லாக் ப்ரிவென்ஷன், டெட்லாக் டிடெக்ஷன் அண்ட் ரெக்கவரி, தென் டெட்லாக் இக்னோரன்ஸ் வந்திருக்கு. டெட்லாக் அவாய்டன்ஸ் பேங்கஸ் அல்காரிதம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை வந்து இப்போ அடுத்து கண்டினியூ பண்ணி நம்ம பார்க்கலாம். The Banker's algorithm sometimes referred to as avoidance algorithm or deadlock algorithm. ஸோ Banker's algorithm வந்து நம்ம எப்படியும் சொல்லலாம், அவாய்டன்ஸ் அல்காரிதம்னு சொல்லலாம், டெட்லாக் அல்காரிதம்ஸும் சில டைம் சொல்லலாம். இது யார் டெவலப் பண்ணாங்க அப்படின்னா எட்கர் டிஜிஸ்ட்ரா. ஓகேவா? இட் இஸ் த சேஃப்டி ஆஃப் அலோகேஷன் ஆஃப் predetermine maximum possible resources and then make states to check the deadlock condition. என்ன அப்படி பார்த்தோம், இதுக்கு முன்னாடி டெட்லாக்னா என்னன்னு பார்த்துருப்போம். சப்போஸ் அந்த வீடியோ பார்க்காதவங்க டெட்லாக் வீடியோ பார்த்துட்டு அப்புறமா வாங்க. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எங்கள் சேனலில் போயிட்டு பிளேலிஸ்ட் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு பிளேலிஸ்ட் இருக்கும். அது உள்ள சம் இது டெட்லாக் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ டெட்லாக்கான வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். ஓகே, இட் இஸ் த சேஃப்டி ஆஃப் அலோகேஷன் ஆஃப் ப்ரீடிட்டர்மின் மேக்ஸிமம்னா, ஸோ டெட்லாக் எப்படி வருது அப்படின்னா அது ரிசோர்ஸஸ் வந்து ஒன்றுக்கு ஒன்று நீடாக இருக்கிற நேரம் தான் வந்துட்டு அப்படியே லாக் ஆகி டெட்லாக்காக நிற்கிது. சப்போஸ் ஏக்கு வந்து பிங்கிற ரிசோர்ஸ் வேணும், பிக்கு சிங்கிற ரிசோர்ஸ் வேணும், சிக்கு டின்னு ரிசோர்ஸ் வேணும் அப்படின்னா அப்படியே வந்து ஒன்றுக்கு ஒன்று டிபெண்ட் பண்ணி இது முடிச்சாதான் அதை ரிலீஸ் பண்ணும், அதை முடிச்சாதான் இதை ரிலீஸ் பண்ணுங்கிறப்போ மாற்றி மாற்றி அந்த ரிசோர்ஸஸ் கிடைக்காம தான் டெட்லாக் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்துட்டு இந்த பேங்கர்ஸ் அல்காரிதம் யூஸ் பண்ணுறோம். ஸோ இட் இஸ் அ சேஃப்டி. இதை ஒரு ஒரு ரிசோர்ஸ் வந்து நம்ம ஒரு ப்ராசஸ்க்கு அலாட் பண்ணுறோம் அப்படின்னா அது சேஃப்டி தானா, அதனால டெட்லாக் ஆகாதா நம்ம ரிசோர்ஸ் அலாட் பண்ணுறதுனால அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். The goal of the Banker's algorithm is to handle all requests without entering into unsafe state, also called deadlock. இதோட மெயின் கோல் என்ன அப்படின்னா எத்தனை ப்ராசஸ் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணதோ ரிசோர்ஸ், எனக்கு இந்த ரிசோர்ஸ் வேணும், எனக்கு இந்த ரிசோர்ஸ் வேணும் அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி ரிக்வெஸ்ட் பண்ணும்போது அவங்க அந்த ரிக்வெஸ்ட் வந்து ஹேண்டில் பண்ணுறது, தட் இஸ் அலோகேட் பண்ணுறது. அந்த ஒரு ப்ராசஸ்க்கும் சம் ரிசோர்ஸ் தேவை அப்படின்னா மெயின் மெமரி தேவை, இன்னொன்றுக்கு பிரிண்டர் தேவை, இன்னொன்றுக்கு வந்து அது மாதிரி ஒரு ரிசோர்ஸ் தேவை அப்படின்னா அதை வந்து அலாட் பண்ணோம். அலாட் பண்ணும்போது வித்தவுட் என்டரிங் இன்டு அன்சேஃப் ஸ்டேட் அப்படிங்கிறது. அன்சேஃப் ஸ்டேட்னா என்னன்னா ஒன்றும் இல்லை, டெட்லாக் ஸ்டேட்டுக்கு போகாத மாதிரி பார்த்து அலாட் பண்ணுறது தான் வந்து என்ன அப்படின்னா மெயின் கோல் பேங்கர்ஸ் அல்காரிதம். நம்ம அதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். இட் இஸ் கால்ட் த பேங்கர்ஸ் அல்காரிதம். ஏன் இதுக்கு பேங்கர்ஸ் அல்காரிதம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா இட் குட் பி யூஸ்ட் இன் த பேங்கிங் சிஸ்டம். பேங்கிங் சிஸ்டத்தில் தான் இது யூஸ் பண்ணுறோம். ஸோ தட் பேங்க்ஸ் நெவர் ரன் அவுட் ஆஃப் ரிசோர்ஸஸ் அண்ட் ஆல்வேஸ் ஸ்டே இன் த சேஃப் ஸ்டேட். எதுக்காக அப்படின்னா ஒருத்தங்களும் லோன் கேட்பாங்க, அவங்க எல்லாத்துக்குமே நம்ம இருக்கிற காசை வச்சு தான் ஷேர் பண்ணி கொடுக்க முடியுமே தவிர நம்மக்கிட்ட இல்லாத காசை கொடுக்க முடியாது. அதே மாதிரி தான் ரிசோர்ஸஸும் ஒரு ப்ராசஸ் ரிசோர்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா இருக்கிற ரிசோர்ஸஸை எப்படி சேஃபாக வந்து அவங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம அந்த பேங்கர்ஸ் அல்காரிதத்தை எடுத்து யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. அதுவும் இதுவும் சேம் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறதுனால இது பேங்கர்ஸ் அல்காரிதம் வந்து நம்ம எங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் வந்து டெட்லாக் அவாய்டன்ஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். ஓகே, வாட் இஸ் பேங்கர்ஸ் அல்காரிதம், அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம் எப்படி வந்துட்டு பேங்கர்ஸ் அல்காரிதம் பேங்கிங்கில் வந்து எப்படி யூஸ் ஆகுது, அதை வச்சு நம்ம எப்படி ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் வந்து அதை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். தீபா, பிரியா, ஜெயா who need a loan, you have 24 with you. ஸோ வந்து அவங்களுக்கு வந்து லோன் தேவை, நம்மக்கிட்ட வந்து 24 rupees இருக்குன்னு வச்சுக்கோங்க. தீபா நீட்ஸ் 8 rupees. தீபாவுக்கு வந்து எவ்வளோ தேவை? 8 rupees. பிரியா நீட்ஸ் 13. பிரியாவுக்கு வந்து 13 rupees தேவை. ஜெயா நீட்ஸ் 10. ஸோ ஜெயாவுக்கு வந்து 10 rupees தேவை. இதுதான் வந்து அவங்களுடைய நீட். ஓகேவா? அவங்களுக்கு எவ்வளோ தேவை அப்படிங்கிறது இதுதான் அவங்களோட டிமாண்ட். பட் நம்ம வந்து எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னா யூ ஆல்ரெடி லெண்ட்
6 to தீபா 8 rupees அவங்களுக்கு தேவை, நம்ம வந்து 6 கொடுத்துருக்கோம். பிரியாக்கு 13 தேவை, நம்ம 8 rupees கொடுத்துருக்கோம். ஜெயாக்கு 10 தேவை, நம்ம 7 rupees கொடுத்துருக்கோம். ஸோ யூ ஆர் லெஃப்ட் வித் நம்மக்கிட்ட டோட்டலாக இருக்கிறது 24 rupees. அதில் வந்து தீபாக்கு 6 கொடுத்துருக்கோம், பிரியாக்கு 8, ஜெயாக்கு 7. ஸோ 6 + 8 + 7 21 rupees வந்து நம்ம அவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ரிமைனிங் வந்து நம்மக்கிட்ட 3 rupees வந்து இருக்குது. 3 rupees பேலன்ஸ் வந்து இருக்குதா. ஈவன் ஆஃப்டர் கிவிங் 6 to தீபா 6 rupees வந்து நம்ம தீபாக்கு கொடுத்துட்டோம். பட் ஷீ ஸ்டில் நீட்ஸ் 2. 6 rupees கொடுத்தா கூட அவங்களுக்கு இன்னும் 2 rupees தேவை. சிமிலர்லி பிரியா நீட்ஸ் 5 more, ஜெயா 3. ஸோ பிரியாக்கு இன்னும் 5 rupees தேவை, அதே மாதிரி ஜெயாக்கு இன்னும் 3 rupees தேவை. நம்ம என்னதான் அவங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து கொடுத்துருந்தாலும் அவங்களுக்கு இன்னும் சம் அமௌண்ட் தேவைப்படுது. அப்படி இருந்தால் தான் அவங்களால அவங்களுடைய டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். 8 rupees கொடுத்தா தான் அவங்க வந்து சம்திங் வந்து வாங்கிட்டு நமக்கு வந்து ரிட்டர்ன் வந்து நம்ம கடன் நம்ம எவ்வளோ லோன் கொடுத்துருக்கோமோ அதை அவங்க வந்து திருப்பி கொடுப்பாங்க. ஸோ இப்போ நம்ம 6, 8, 7 அதை மட்டும் கொடுத்துருக்கோம் அப்படின்னா எல்லாரும் அவங்க நம்மக்கிட்ட இருந்து வாங்கி வச்சிருக்க அமௌண்ட்டை வாங்கி வச்சுட்டு அப்படியே ஸ்டில் உட்காந்துருப்பாங்க. ஏன்னா அவங்களால எந்த டாஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஃபுல்லாக கொடுத்தாதான் அவங்களால பண்ண முடியும். அன்டில் தே கெட் அமௌண்ட் தே நீட் until they get the amount they need, they can neither do whatever the task they have to nor return the amount they borrow. அதான் நான் சொன்னேன், அவங்களுக்கு தேவையான அந்த அமௌண்ட் கிடைக்கிறது வரைக்கும் அவங்களால அவங்களுக்கு என்ன டாஸ்க்கோ அதையும் பண்ண முடியாது. மோரோவர் நம்ம கிட்ட இருந்து வாங்கின அந்த 8 rupees-ஐயும் அவங்க ரிட்டர்ன் 6 rupees-ஐயும் அவங்க ரிட்டர்ன் பண்ணவே முடியாது. வாங்கின காசையும் திருப்பி கொடுக்க மாட்டாங்க, அவங்களால அந்த டாஸ்க்கும் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு நெக்ஸ்ட் லெவல் போக முடியாமல் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 3 rupees நம்மக்கிட்ட பேலன்ஸ் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இவங்களுக்கு தீபாக்கு 2 rupees தான் இன்னும் தேவை, ஜெயாக்கும் அந்த மாதிரி 3 rupees தான் தேவை, பட் பிரியாவுக்கு வந்து 5 rupees தேவை. பட் நம்மக்கிட்ட 3 rupees தான் இருக்குங்கிறப்போ நம்ம பிரியாவுக்கு வந்து அந்த ஹெல்ப் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து 5 rupees கொடுத்தா தான் அவங்க வந்து டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. சப்போஸ் நம்ம 3 கொடுத்தோன்னா அந்த 3யும் வாங்கி வச்சுப்பாங்க. பட் அவங்க இன்னும் அவங்களுக்கு தேவையான 2 கிடைக்கிறது வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அதனால இந்த எந்த டாஸ்க்குமே அடுத்தடுத்து கம்ப்ளீட் ஆகாது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு யாருக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கலாம். யாருக்கு பண்ணலாம், நம்ம வந்து எதர் வந்து தீபாக்கு பண்ணலாம் ஆர் ஜெயாக்கு பண்ணலாம். தீபாக்கு சப்போஸ் வந்து 2 rupees கொடுத்தோம் அப்படின்னா அவங்க அவங்களுடைய ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 8 rupees வந்து அவங்க ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. அல்லது ஜெயாக்கு வந்து 3 rupees கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு கிடைச்ச 10 rupees-ஐ வச்சு அவங்க டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 10 rupees-ஐயும் வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஸோ எதர் தீபாக்கு பண்ணிட்டோம் அப்படின்னா 8 rupees வரும், ஜெயாக்கு பண்ணிட்டோம் அப்படின்னா 10 rupees வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ரிட்டர்ன் பண்ணுற அமௌண்ட்டை வச்சு நம்ம பிரியாவுக்கு வந்து 5 வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி கொடுத்தோம் அப்படின்னா எல்லாருமே அவங்க டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. மோரோவர் எல்லாரும் அவங்க டாஸ்க்கு ஃபினிஷ் பண்ணிவிட்டு நமக்கு வந்து நம்ம கொடுத்த அந்த 21 rupees-ஐயும் வந்து ஓவரால் 24 rupees-உம் நம்மக்கிட்டே இருக்கும். 24 rupees தானே நம்ம முதல்ல வச்சுருந்தோம், அதே 24 rupees மறுபடியும் நம்மக்கிட்டே இருக்கும். அதுதான் வந்துட்டு சேஃபான ஒரு பேங்கர்ஸ் அல்காரிதம். ஒருத்தங்களுக்கும் லோன் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்கவுங்க ரிட்டர்ன் பண்ணுற அமௌண்ட்டை வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம யாருக்கு அமௌண்ட் கொடுக்கணும், லோன் வந்து கடன் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு அவங்க ரிட்டர்ன் பண்ணுறத வச்சு இன்னொருத்தங்களுக்கு நம்ம லோன் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி தான் நம்ம அமௌண்ட் வந்து நமக்கு ரிட்டர்ன் வர மாதிரி இருக்கும். அதே கான்செப்ட் தான் நம்ம இங்கேயும் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை தான் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் பாருங்க. யூ கேன் பே 2 to தீபா அண்ட் வெயிட் ஃபார் ஹர் டு கெட் ஹர் ஒர்க் டன் அண்ட் தென் கெட் பேக் த என்டையர் 8 rupees. தீபா 2 rupees கொடுத்தோம் அப்படின்னா அவங்க கிட்டேருந்து 8 rupees நமக்கு ரிட்டர்ன் வந்துடும் அவங்க டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா. ஆர் பே 3 to ஜெயா அண்ட் வெயிட் ஃபார் ஹர் டு பே யூ பேக் ஆஃப்டர் ஹர் டாஸ்க் இஸ் டன். ஜெயாவுக்கு 3 rupees கொடுத்தோம் அப்படின்னாலும் அவங்க டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அவங்க வந்து 10 rupees வந்து நமக்கு வந்து ரிட்டர்ன் பேக் பண்ணிடுவாங்க. யூ கான்ட் பே பிரியா பிகாஸ் ஷி நீட்ஸ் 5 அண்ட் யூ டோன்ட் ஹாவ் எனஃப். அவங்க வந்து 5 தேவை, பட் நம்மக்கிட்ட அதுக்கான அமௌண்ட் இல்லை, 3 rupees தான் நம்ம வச்சுருக்கோம். ஸோ யூ கேன் பே ஹர் ஒன்ஸ் தீபா ஜியா ரிட்டர்ன்ஸ் த பாரோட் அமௌண்ட் ஆஃப்டர் தே ஒர்க் இஸ் டன். பிரியாவுக்கு நம்ம எப்போ ஹெல்ப் பண்ண முடியும், தீபா ஒரு வேலை ஃபினிஷ் பண்ணி நமக்கு ரிட்டர்ன் பண்ணாலோ ஆர் ஜெயா ஃபினிஷ் பண்ணி நமக்கு ரிட்டர்ன் பண்ணாலோ தான் நமக்கு பிரியாவுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ திஸ் state is termed as safe state where everyone task is completed and eventually you get all your money back. ஸோ எல்லாருமே டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. இதான் வந்து பேங்கர்ஸ் அல்காரிதமில் அமௌண்ட் வச்சு பண்ணுறது.
அதுவே நம்ம ரிசோர்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு ப்ராசஸ். அதுக்கு வந்து 8 ரிசோர்ஸ் தேவை. பிரியாங்கிறது இன்னொரு ப்ராசஸ் 13 ரிசோர்ஸ் தேவை. இந்த ஒரு அமௌண்ட்டும் வந்து நம்ம ரிசோர்ஸா எடுத்துக்கணும். ஸோ நம்ம வந்து 8ல வந்து நம்ம 6 ரிசோர்ஸ் தான் இவங்களுக்கு அலோகேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அது ரிமைனிங் 2 ப்ராசஸும் அலாட் பண்றது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டே இருக்கும். இதுவும் அது மாதிரி 13 அப்படின்னா 5 ப்ராசஸ் டோட்டலா தேவை. அது 5 ப்ராசஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்கிறது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டே இருக்கும். இதுவும் 3 ப்ராசஸ் கிடைக்கிற வரைக்கும் இந்த ப்ராசஸ் வெயிட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ நம்ம கிட்ட அவைலபிளான ரிசோர்ஸ்ல யாருக்கு அந்த ரிசோர்ஸை அலாட் பண்ணா எல்லா ப்ராசஸும் கம்ப்ளீட் ஆகும்னு பார்த்து சேஃப் ஸ்டேட்டுக்கு பண்றது தான் வந்து பேங்கர்ஸ் அல்காரிதமத்தோட மெயின் அல்காரிதம். ஸோ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராசஸ்க்கு அல்லது தேர்ட் ப்ராசஸ்க்கு அலாட் பண்ணோம் அப்படின்னா அந்த ப்ராசஸ் அது எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டு அதுக்கான டாஸ்க் எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டு அதுகிட்ட இருக்க ரிசோர்ஸ் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிடும். அப்படிதானே பார்த்தா நம்ம எல்லா எக்ஸிக்யூஷனும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அது வச்சிருந்த எல்லா ரிசோர்ஸையும் ரிலீஸ் பண்ணிடும். அப்புறமா ரிலீஸ் பண்ணதை எடுத்து நம்ம இந்த செகண்ட் ப்ராசஸ்க்கு கொடுத்தோம் அப்படின்னா அதுவும் அதோட எக்ஸிக்யூஷனை முடிச்சுட்டு எல்லா ரிசோர்ஸையும் ரிலீஸ் பண்ணிடும். ஸோ 24 ரிசோர்ஸும் நம்மக்கிட்டே தான் மறுபடியும் அவைலபிளாக வர மாதிரி இருக்கும். ஸோ அதே தான் பேங்கர்ஸில் வந்து காசு அதில் வந்து நம்ம ரிசோர்ஸும் ப்ராசஸ்மாக பார்ப்போம். ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் வந்து நம்ம இது ஒன்று ஒரு ரிசோர்ஸ் தீபா, பிரியா, ஜெயா அதெல்லாம் வந்து ஒரு ப்ராசஸாக எடுத்துப்போம். ஸோ அதுக்கான சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன் தான் இது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எல்லா ப்ராசஸும் சேஃபாக கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னா தான் அதை சேஃப் ஸ்டேட்டுன்னு சொல்கிறோம். சப்போஸ் நம்ம பிரியாவுக்கு வந்து இருக்கிற 3 ரிசோர்ஸையும் எடுத்து அலாட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. பிரியாவும் முடிக்க மாட்டாங்க, தீபாவும் முடிக்க முடியாது, ஜெயாவும் முடிக்க முடியாது. ஸோ அப்படியே டெட்லாக் ஆயிரும். அதுதான் வந்து டெட்லாக் கண்டிஷன் அப்படின்னு சொல்றது. அதை இப்போ பார்க்கலாம். Knowing Priya needs 10 urgently, instead of giving 8, you end up giving 10. ஃபர்ஸ்ட்லேயே வந்துட்டு நம்ம 8 ருபீஸ் வந்து பிரியாவுக்கு கொடுத்தோம். சப்போஸ் அந்த டைமில் எனக்கு 10 வந்து அர்ஜென்ட்டாக தேவை அப்படின்னு அவங்க கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம 10 ருபீஸ் அவங்களுக்கு கொடுத்துருந்தோம்னு வச்சுக்கோங்க. நம்மக்கிட்ட பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 1 ருபி தான் இருக்கும். ஸோ அந்த 1 ருபி வச்சு இதில் பாருங்க அண்ட் யூ ஆர் லெஃப்ட் வித் ஒன்லி 1. In this state, Deepa still needs 2. தீபாக்கு வந்து எவ்வளவு 2 தேவை, பிரியாக்கு 3 தேவை, ஜெயாக்கு வந்து 3 தேவை. பட் நம்ம கிட்ட 1 தான் இருக்கு. அதை வச்சு யாருக்குமே ஹெல்ப் பண்ண முடியாது. ஸோ யாருமே எந்த டாஸ்க்குமே கம்ப்ளீட் பண்ண முடியாது. அப்படியே டெட்லாக் கண்டிஷன் போயிடும். திஸ் கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன் இஸ் கால்ட் அன்சேஃப் ஸ்டேட் ஆர் டெட்லாக் ஸ்டேட். டெட்லாக் ஸ்டேட்டை எப்படி சொல்லலாம், அன்சேஃப் ஸ்டேட்னு சொல்லலாம். விச் இஸ் சால்வ் யூசிங் பேங்கர்ஸ் அல்காரிதம். இந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம பேங்கர்ஸ் அல்காரிதம் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ பேங்கர்ஸ் அல்காரிதம் அது வந்து 3 திங்ஸ் இருக்கு. ஓகேவா? பேங்கர்ஸ் அல்காரிதம் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்க முன்னாடி 3 திங்ஸ் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா ஹவு மச் ஈச் ரிசோர்ஸ் ஈச் பர்சன் குட் மேக்ஸிமம் ரிக்வஸ்ட். அவங்க எவ்வளோ ரிக்வஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து மேக்ஸிமம். ஓகேவா? இப்போ நம்ம அந்த பேங்கர்ஸ் அல்காரிதம் ஃபர்ஸ்ட் அந்த அமௌண்ட் வச்சு பார்க்கும்போது தீபாக்கு வந்து 8 வந்து தேவை. அவங்களுக்கு 8 ருபீஸ் தேவைன்னு பார்த்தோம். ஸோ அதுதான் மேக்ஸிமம். அவங்களுக்கு வந்து எவ்வளோ அந்த ஒரு பர்டிகுலர் ப்ராசஸ் ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கோ அது வந்து மேக்ஸிமம். அவங்க ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கிறதவில்ல நம்ம ஏதோ சம்திங் அலாட் பண்ணுவோம். தட் இஸ் 6 ருபீஸ் வந்து அவங்களுக்கு கொடுத்துருந்தோம். அது மாதிரி நம்ம எவ்வளோ அலாட் பண்ணியிருக்கோமோ அதுதான் வந்து அலோகேட்டட். தட் இஸ் கரண்ட்லி ஹோல்ஸ். ஒரு ப்ராசஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து 6 ரிசோர்ஸ் வந்து 8 ரிசோர்ஸ் அது வந்து கேட்டிருக்கு அப்படின்னா நம்ம 6 ரிசோர்ஸ் தான் அலாட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதுதான் ஹோல்ஸ் அப்படிங்கிறது. அது இப்போ கரண்ட்டாக எவ்வளோ ரிசோர்ஸ் வந்து அது ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கு அப்படிங்கிறது அதான் வந்து அலோகேட்டனுங்கிற அரே. ஹவு மச் ஈச் ரிசோர்ஸ் இஸ் அவைலபிள் இன் த சிஸ்டம் ஃபார் ஈச் பர்சன். அது வந்து அவைலபிள். அது வந்து என்ன அப்படின்னா இப்போ வந்து ரிமைனிங் நம்மக்கிட்ட வந்து $3 ருபீஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஸோ அந்த 3 தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவைலபிள். எவ்வளோ வந்து அவைலபிளாக இருக்குது, எவ்வளோ வந்து அவங்களுக்கு மேக்ஸிமம் அவங்க ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதில் எவ்வளோ அவங்களுக்கு அலாட் பண்ணியிருக்காங்க, பாக்கி வந்து எவ்வளோ ரிசோர்ஸ் வந்து இப்போ அவைலபிளாக ஃப்ரீயாக இருக்குது அப்படிங்கிறது தான் 3 அரேஸ் வந்து இதில் யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து இன்னொரு டைம் யூஸ் பண்ணுறோம் நீட் அப்படின்ட்டு. நீட் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா மேக்ஸிமம் மைனஸ் அலோகேட்டட். மேக்ஸிமம் அவங்களுக்கு வந்து 8 ரிசோர்ஸ் தேவை, நம்ம 6 தான் அலோகேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 2 வந்து நீட். அவங்களுக்கு வந்து இன்னும் 2 ரிசோர்ஸ் வந்து தேவை அப்படிங்கிறது. ஸோ அதுதான் இதில் வந்து யூஸ் பண்ணுற மெயினான 3 டேர்ம்ஸ். இப்போ பாருங்க, a resource can be allocated only for a condition. என்ன வச்சு பண்ணுவோம் அப்படின்னா ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கிறது, அவங்க ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கிறது அதாவது அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ ரிக்வஸ்ட் பண்ணியிருப்பாங்கல்ல இனிஷியலாக. இப்போ வந்து 8 ரிசோர்ஸ் அவங்களுக்கு தேவை அப்படின்னா 8 less than or equal to available.
இப்ப நம்மகிட்ட அவைலபிளா இருக்கிறது வந்து எவ்வளோ ரிசோர்ஸ் அப்படின்னு பார்ப்போம். நம்மகிட்ட இருக்கிறத விட கம்மியாவோ, ஈக்குவலாவோ இருக்கணும். அப்பதானே நம்மளால அவங்களுக்கு அலாட் பண்ற மாரி இருக்கும். இப்போ ஒரு ப்ராசஸ் இருக்கு அப்படின்னா, அவங்க 3 ரிசோர்ஸ் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கறாங்க அப்படின்னா, நம்மகிட்ட வந்து 3 இருக்கணும் அல்லது 3 விட அதிகமா இருக்கணும். அப்படி இருந்தா தான் அவங்களுக்கு நம்ம குடுக்குற மாரி இருக்கும். அதனால தான் ரிக்வெஸ்ட் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ அவைலபிள். நம்மகிட்ட இருக்கிறத விட அவங்க கம்மியாவோ, அதுக்கு ஈக்குவலாவோ ரிக்வெஸ்ட் பண்ணணும். ஆர் எல்ஸ் இட் வெயிட்ஸ் அன்டில் ரிசோர்ஸஸ் ஆர் அவைலபிள். அப்படி இருந்தா தான் வந்து ஒரு ரிசோர்ஸ் வந்து நம்ம அலோகேட் பண்ண முடியும். இல்ல அப்படின்னா, அந்த ரிசோர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கிறது வரைக்கும் அத வெயிட் பண்ணி தான் ஆகணும். இப்போ வந்து அவங்க வந்து 3 ரிசோர்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா, நம்மகிட்ட 3 இருக்கு அல்லது 4 இருக்கு அப்படின்னா, நம்ம அலாட் பண்ணிருவோம். சப்போஸ் 2 இருந்தது அப்படின்னா, 3 ரிசோர்ஸ் அவைலபிள் ஆகுறது வரைக்கும் அந்த பர்ட்டிகுலர் ப்ராசஸ் வந்து வெயிட் பண்ணிட்டே தான் இருக்கணும். Let n be the number of process in the system and m be the number of resource type. ஓகேவா? nங்கிறது நம்பர் ஆஃப் ப்ராசஸ்ன்னு எடுத்துக்கோங்க. mங்கிறது நம்பர் ஆஃப் ரிசோர்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் அந்த இடத்துல. ஸோ அவைலபிள் அப்படிங்கிறது ஒன் டைமென்ஷனல் அரே. அது மட்டும் ஒன் டைமென்ஷனல் அரே. ஓகேவா? அவைலபிள்ங்கிறது ஒன் டைமென்ஷனல் அரே. ஏன் அப்படின்னா, ஒரு ரிசோர்ஸ் வந்து சம் வேல்யூஸ் இருக்கும். ஏங்கிற ரிசோர்ஸ் வந்து 3 இருக்கு. பிங்கிற ரிசோர்ஸ் வந்து 4ங்க இருக்கு. சிங்கிற ரிசோர்ஸ் வந்து 5 இருக்கு அப்படின்னா, அதுக்கு ஒன் டைமென்ஷனல் அரே போதும் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. தட் இஸ் அவைலபிள் ஆஃப் j ஈக்குவல் டு k. அதாவது ஜேங்கிற ரிசோர்ஸ் வந்து கே மீன்ஸ் சம் கான்ஸ்டன்ட் 5 இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது வந்து ஒரு ஒன் டைமென்ஷனல் அரே யூஸ் பண்ணிக்கலாம். அதே மேக்ஸிமம் அப்படிங்கிறப்போ இட் இஸ் அ 2 டைமென்ஷனல் அரே ஆஃப் சைஸ் m ஸ்டார் n which represents maximum demand of a section. அதாவது மேக்ஸிமம் ஆஃப் ij ஈக்குவல் டு கே அப்படிங்கிறப்போ ஏன் இதில் நம்ம 2 டைமென்ஷனல் அரே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, மேக்ஸிமம் ஐங்கிறது வந்து என்னன்னு வச்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம ப்ராசஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஜேங்கிறது ரிசோர்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம். அப்போ ஐங்கிற ப்ராசஸ்க்கு ஜேங்கிற ரிசோர்ஸ் வந்து கே தேவை. ஏன்னா ஒரு ப்ராசஸ்க்கும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிசோர்ஸ் தேவைப்படும். ஓகேவா? ஒரு ப்ராசஸ் இருக்கு அப்படின்னா அதில் ஏங்கிற ரிசோர்ஸ் வந்து 3 வேணும், பிங்கிற ரிசோர்ஸ் வந்து 4 வேணும், சிங்கிற ரிசோர்ஸ் வந்து 5 வேணும். அது மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து 2 டைமென்ஷனல் அரே இங்கே யூஸ் பண்ணுறோம். அலோகேட்டட் அப்படிங்கிறதும் அப்படி தான். அதை சம் ப்ராசஸ்க்கு வந்து ஏங்கிற ரிசோர்ஸ் வந்து எத்தனை அலாட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு 2 டைமென்ஷனலாக நம்ம பார்த்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் அதுக்கும் 2 டைமென்ஷனல் அரே யூஸ் பண்ணுறோம். நீடும் அதே மாதிரி தான். இந்த ப்ராசஸ்க்கு இந்த ரிசோர்ஸ் எத்தனை தேவை அப்படின்னு ரெண்டையும் வச்சு பண்ணுறோம். பட் இது வந்து அவைலபிள் ஏன் அப்படின்னா, நம்ம ரிசோர்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கிறோம். இந்த இதில் ப்ராசஸ் கிடையாது. ரிசோர்ஸ் மட்டும் எடுக்கிறதுனால நம்ம வந்து ஒன் டைமென்ஷன் அரே போதும். மேக்ஸிமம் அப்படிங்கிறப்ப ப்ராசஸையும் ரிசோர்ஸையும் டிபெண்ட் பண்ணி தான் அந்த வேல்யூ இருக்குது. அதனால தான் 2 டைமென்ஷனல் அரே. அலோகேட்டடும் 2 டைமென்ஷனல் அரே, நீடும் 2 டைமென்ஷனல் அரே. நீட் வந்து எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா, மேக்ஸ் ஆஃப் ஐ கமா ஜே மைனஸ் அலோகேஷன் ஆஃப் ஐ கமா ஜே அப்படின்னு போட்டிருக்கோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எனிஹவ் டவுட் இருந்தது அப்படின்னா இப்போ இன்னுமே கிளாரிஃபை ஆகிடும் பாருங்க. இதுதான் வந்து ஒரு ப்ராசஸ், ஒரு எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருக்கேன். ஸோ மேக்ஸ் அலோகேஷன் அவைலபிள் நீடட் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ இதில் ஏன் நம்ம 2 டைமென்ஷனல் அரே மேக்ஸ்க்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா, P1, R1 ஈக்குவல் டு 7. அதனால தான் 2 டைமென்ஷனல் ஐ கமா ஜேன்னு. இப்போ P1க்கு R2 எத்தனை தேவைப்படுது, மேக்ஸிமம் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதுக்கு P1, R2 ஈக்குவல் டு 5. அதுவே வந்து ப்ராசஸ் P3க்கு வந்து P3க்கு R3 ரிசோர்ஸ் வந்து எத்தனை வந்து அது ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கு, மேக்ஸிமம் அதுக்கு எத்தனை தேவை அப்படின்னா P3, R3 நான் இந்த இடத்துல நம்ம எடுக்கிறோம் இல்லைங்களா? ஸோ 2 இது பாயிண்ட் நம்ம யூஸ் பண்ணி பண்ணுறதுனால 2 வேல்யூஸ் வச்சு தான் நம்ம டிட்டர்மின் பண்ணுறதுனால தான் அது 2 டைமென்ஷனல் அரேன்னு சொல்கிறோம். ஓகேவா? அதே மாதிரி தான் அலோகேஷன். இப்போ வந்து மேக்ஸிமம் P1க்கு R1ங்கிற ரிசோர்ஸ் வந்து 7 தேவை, ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கு. மேக்ஸிமம் வந்து 7 தேவை. எவ்வளோ வந்து இதை வந்து அலோகேஷன் வச்சுருக்கோம். அலோகேஷனில் வந்து எவ்வளோ வந்து அதை அலோகேட் பண்ணியிருக்கு, 0. எதுவுமே அலோகேட் பண்ணல. R1ங்கிற இந்த ரிசோர்ஸ் வந்து 7 தேவை, பட் வந்து 0 எதுவுமே அலோகேட் பண்ணல. அதுவே R2ங்கிற ரிசோர்ஸ் வந்து 5 தேவை P1க்கு. ஆனால் எவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்காங்க, 1 தான் அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை மாதிரி இந்த டேபிள் வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அவைலபிள் ஏன் சிங்கிள் டைமென்ஷன் ஒன் டைமென்ஷனல் அரே அப்படின்னா, R1 எத்தனை இருக்குது, 3 இருக்குது.
R2 ரிசோர்ஸ் R2 வந்து எத்தனை இருக்கு? 3 இருக்கு. R3 எத்தனை இருக்கு? 4 இருக்கு. ஸோ இது வந்து ப்ராசஸ் டிபெண்ட் பண்ணல. வெறும் அந்த ரிசோர்ஸை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணுது. R1 எத்தனை இருக்கு? 3. R2 எத்தனை இருக்கு? 3. R3 எத்தனை இருக்கு? 4. ஸோ அதனால தான் இது 1 டைமென்ஷனல் அரே. ஓகேவா? நீடடும் வந்து 2 டைமென்ஷனல் அரே. ஏன் அப்படின்னா P1க்கு R1ங்கிற ரிசோர்ஸ் இன்னும் எத்தனை தேவை? 7 தேவை அப்படின்னு இந்த R1யும் P1யும் சேர்த்து இருக்கிறதுனால தான் அது வந்து 2 டைமென்ஷனல் அரேன்னு சொல்கிறோம். மோரோவர் எத்தனை வந்து ஒரு இதுவும் இருக்கு அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா இந்த அலாகேஷன் டேபிள் எடுத்துக்கணும். ஓகேவா? அலாகேஷன் டேபிள் எடுத்துட்டு R1 வந்து எத்தனை அலாட் பண்ணியிருக்காங்களோ அதுதான் டோட்டல். ஸோ R1 வந்து எத்தனை அலாட் பண்ணியிருக்காங்க? 2 + 2 + 3 4 7. R2 வந்து எத்தனை டோட்டலாக அலாட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2. R3 எத்தனை டோட்டல் அலாட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 3. ஸோ இதை வச்சு நம்ம இதை இது எவ்வளோ வந்து அலாட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இதில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? இது வந்து பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்க இந்த டேர்ம்ஸ் மேக்ஸ் அலாகேஷன் அவைலபிள். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்னென்ன அரேஸ் யூஸ் பண்ணுறோங்கிறத தான் பார்க்குறோம். ப்ராசஸ்ன்னு ஒன்று யூஸ் பண்ணுறோம். ப்ராசஸை வந்து நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த இடத்துல 4 ப்ராசஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ரிசோர்ஸ் எத்தனை யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 3 ரிசோர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் என்ன மாதிரி டைமென்ஷனல் அரே யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத தான் பார்த்தோம். ஸோ மேக்ஸுக்கு வந்து 2 டைமென்ஷனல், அலோகேஷனுக்கும் 2 டைமென்ஷனல் அரே, நீடடுக்கும் 2 டைமென்ஷனல் அரே, அவைலபிள் மட்டும் சிங்கிள் 1 டைமென்ஷனல் அரே அப்படின்னு பார்த்தோம். அதுதான் இப்போ உங்களுக்கு அதை பார்த்துட்டு இப்போ இது புரியும்னு நினைக்கிறேன். ஸோ என்னங்கிறது நம்பர் ஆஃப் ப்ராசஸ், அவைலபிளுக்கு வந்து ஏன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது வெறும் ரிசோர்ஸை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால 1 டைமென்ஷனல் அரே. மேக்ஸிமம் வந்து இப்போ ப்ராசஸும் ரிசோர்ஸும் டிபெண்ட் பண்ணுது. அலோகேட்டடும் அதே மாதிரி, நீடடும் அதே மாதிரி. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதுதான் பேங்கஸ் அல்காரிதத்தோட ஜென்ரல் ஒர்க்கிங். ஸோ இதை வச்சு நெக்ஸ்ட் ப்ராப்ளம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதில் வந்து ப்ராசஸ் வந்து P1, P2, P3, P4 யூஸ் பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் வந்து எவ்வளோ வந்து ஒவ்வொரு ப்ராசஸும் இத்தனை இந்த R1ங்கிற ரிசோர்ஸ் வந்து எத்தனை தேவை, R2 ரிசோர்ஸ் வந்து அதுக்கு எத்தனை தேவை, R3 வந்து எத்தனை தேவை, அது மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதில் எவ்வளோ அலாட் பண்ணியிருக்காங்கிற டேபிளும் வந்து கொடுத்துருப்பாங்க. அவைலபிள் எவ்வளோ அப்படிங்கிறதும் கொடுத்துருப்பாங்க. நீடட் வந்து அவங்க சில டைம் கொடுத்துருக்கலாம், கொடுக்காம இருக்கலாம். நீடட் வந்து நம்மளே கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படி அப்படின்னா P1க்கு பாருங்க, R1 எத்தனை தேவை? 7. இங்கே எத்தனை அலாட் பண்ணியிருக்காங்க? 2யும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா அதுதான் நீடட். 7 தேவை, பட் எதுவுமே அலாட் பண்ணலங்கிறப்ப அதுக்கு எவ்வளோ நீடட்? 7 தான் நீடட். R2க்கு பாருங்க, மேக்ஸிமம் அது எவ்வளோ ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கு? 5 ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கு R2. ஆனால் 1 தான் அலாட் பண்ணியிருக்காங்கங்கிறப்ப இன்னும் அதுக்கு 4 வந்து நீடட். ஸோ அந்த மாதிரி ஒன்னொன்றுக்கும் நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுப்போம். ஸோ இவ்வளோ தேவை. P1க்கு வந்து எவ்வளோ தேவை, P2க்கு ஒவ்வொரு ரிசோர்ஸும் எவ்வளோ தேவை, P3க்கு எவ்வளோ தேவை அப்படின்னு பார்த்துருக்கோம். பட் அவைலபிள் இங்கே எவ்வளோன்னு பார்ப்போம். நமக்கு வந்து அவைலபிள் வந்து எப்படி இருக்கணும்? நீடட் அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை விட அதிகமாக இருந்தால் தான் நம்ம அலாட் பண்ணுவோம். இப்போ வந்துட்டு இதுக்கு அலாட் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா 7 இருக்கு. நம்மக்கிட்ட ரிசோர்ஸ் வந்து R1 வந்து 3 தான் இருக்கு. ஸோ இவங்களுக்கு நம்ம கொடுக்க முடியாது. அதே மாதிரி இவங்களுக்கு பாருங்க 6 வந்து தேவை. நம்மக்கிட்ட வந்து 3 தான் இருக்கு. ஸோ இவங்களுக்கும் கொடுக்க முடியாது. மற்ற ரெண்டும் வந்து தேவை இல்லை. பட் வந்து 6 இதுக்கு வந்து 6 தேவை, பட் 3 தான் இருக்கு, கொடுக்க முடியாது. பட் இவங்களுக்கு பாருங்க, இது R1 வந்து 0 தான் தேவை. நம்மக்கிட்ட 3 இருக்கு. ஸோ அவங்களுக்கு அது தேவையே இல்லை அப்படின்னு இருக்காங்க. R2 வந்து 1 தான் தேவை. நம்மக்கிட்ட 3 இருக்கு. R3 பாருங்க 1 தான் தேவை. நம்மக்கிட்ட 4 இருக்கு. ஸோ இவங்களுக்கு நம்ம அலாட் பண்ணலாம். P4க்கு வந்து நம்ம அலாட் பண்ணலாம். ஸோ அலாட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க ஃபினிஷ் பண்ணிட்டு இதெல்லாம் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதை வச்சு நம்ம இன்னொருத்தவங்களுக்கு பண்ணுற மாதிரி இருக்கும். அதர்வைஸ் இப்போ இவங்களுக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணலாம். ஏன்னா R1 அவங்களுக்கு 1 தான் தேவை, நமக்கு 3 இருக்கு. ஸோ R2 பாருங்க 3 இருக்கு, அவங்களுக்கு 2 தான் தேவை. R3 வந்து நம்மக்கிட்ட 4 இருக்கு, அவங்களுக்கு 2 தான் தேவை. ஸோ நம்ம வந்து இவங்களுக்கும் கொடுக்கலாம். எதர் P2க்கு ஹெல்ப் பண்ணலாம், ஆர் P4க்கு வந்து நம்ம அலாட் பண்ணலாம். சரி, ஹெல்ப் பண்ணலாம். இதில் வந்து ரிசோர்ஸ் இல்லைங்களா? ஸோ வந்து நம்ம P2க்கும் வந்து ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணலாம்.
அதர்வைஸ் வந்து P4க்கும் வந்து இருக்கிற அவைலபிள் வந்து நம்ம அலாட் பண்ணலாம். ஸோ அலாட் பண்ணிட்டு அவங்க கம்ப்ளீட் பண்ணுறது வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே ரிட்டர்ன் பேக் பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் P2 தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு வந்து நம்ம இந்த ரிசோர்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க இது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு இதை வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அவங்க என்னென்ன ரிசோர்ஸ் வந்து எடுத்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்களோ அது எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்களோட எக்ஸிக்யூஷன் முடிஞ்சிருச்சு. அவங்களுக்கு இனி ரிசோர்ஸ் தேவையில்லை. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா இது கூட எக்ஸ்ட்ரா இதுவும் ஆட் ஆயிரும். ஸோ 4 இது வந்து R2 வந்து 5 ஆயிரும். R3 வந்து 4 + 2 6 ஆயிடும். R2 வந்து இந்த 3 + 2 5 ஆயிரும். R1ம் வந்து 3 + 1 ஏன்னா அவங்க ஹோல்ட் பண்ணி வச்சிருந்து விட்டுருவாங்கல்ல. ஸோ வந்து 4 ஆயிரும். அது மாதிரி இருக்கிறப்ப நம்ம இன்னொருத்தங்களுக்கு இதுக்கும் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுவும் வந்துடும். ஸோ அதை வச்சு நெக்ஸ்ட் இன்னும் யாருக்கு பண்ண முடியும், யாருக்கு அலாட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்து நம்ம அலாட் பண்ணுறது. இது சும்மா ஜஸ்ட் உங்களுக்கு இந்த மேக்ஸ் அலோகேஷன் அவைலபிள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக போட்டிருக்கோம். பட் இதையே வச்சு நம்ம நெக்ஸ்ட் வந்து ப்ராப்ளம் பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போதைக்கு பேங்கர்ஸ் அல்காரிதமோட ஒர்க்கிங் என்ன அப்படிங்கிறது நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ப்ராப்ளம் பார்க்கலாம். A single processor system has 3 resource types X, Y and Z. ஸோ ரிசோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா X, Y, Zன்னு நமக்கு தெரியுது. which are shared by 3 processors. ஸோ வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸஸ் என்ன 3 அப்படின்னு தெரியுது. There are 5 units of each resource type. ஸோ வந்து ஒரு ரிசோர்ஸ் டைப்லேயும் 5 யூனிட்ஸ் இருக்கு. ஸோ X வந்து 5 இருக்கு, Y வந்து 5 இருக்கு, Z வந்து 5 இருக்கு அப்படின்னு தெரியுது நமக்கு கொஸ்டின்ல இருந்தே. Consider the following scenario where the column allocates denotes the number of units of each resource type allocated to each process and the column request denotes the number of units of each resource type requested by a process in order to complete execution. Which of this process will finish last? ஸோ இதில் வந்து எந்த ப்ராசஸ் வந்து லாஸ்ட்டாக ஃபினிஷ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தட் இஸ் வந்து அவங்க 3 ப்ராசஸ்னு கொடுத்துருந்தாங்க. பட் ஆன்சரில் பார்த்தீங்க அப்படின்னா P0, P1, P2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 3 ப்ராசஸாக வந்து நேமிங் பண்ணியிருக்காங்க. P0, P1, P2 அப்படின்னு. எந்த ப்ராசஸ் வந்து லாஸ்ட்டாக ஃபினிஷ் ஆகும் அல்லனா நன் ஆஃப் த அபோவ் சின்ஸ் த சிஸ்டம் இஸ் இன் டெட்லாக் இல்லைனா டெட்லாக் ஆயிருமா அப்படின்னு சாய்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டேபிள் வந்து கீழே இருக்குது, அலாகேஷன் வந்து கீழே கொடுத்துருக்காங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ P0வில் வந்து அலாகேஷன் வந்து எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா எக்ஸ் வந்து 1 கொடுத்துருக்காங்க, அலாட் பண்ணியிருக்காங்க. ஒய் வந்து P0க்கு வந்து 2 அலாட் பண்ணியிருக்காங்க. ஜெட் வந்து P0க்கு 1 அலாட் பண்ணியிருக்காங்க. பட் வந்து எவ்வளோ ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா P0 வந்து 1 வந்து ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கு, இது வந்து 0 ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கு, ஜெட் வந்து 3 ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கு. ஓகேவா, இது வந்து ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காதுங்க ஒரு ப்ராசஸும். பட் அதுக்கான அலாகேஷன் வந்து இங்கே ஃபர்ஸ்ட்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ரிக்வஸ்ட் பண்ணது அலாகேஷன் பண்ணது கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன கால்குலேட் பண்ணணும் இதுல இருந்து அப்படின்னு பார்க்கலாம். டோட்டல் XYZ ஈக்குவல் டு 5, 5, 5. ஏன்னா அதில் வந்து 5 ரிசோர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அதனால தான் இதில் வந்து 5, 5ன்னு கொடுத்துருக்காங்க. டோட்டல் அலோகேஷன் XYZ = 5, 4, 3. இது எப்படி வந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். பார்க்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா இதில் there are 5 units of each resource typeன்னு கொடுத்துருந்தாங்க. அதனால தான் நம்ம 5, 5, 5ன்னு எடுத்திருந்தோம். இப்போ வந்து டோட்டல் அலோகேஷன் வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா இதில் எக்ஸுங்கிறது எவ்வளோ அலாட் பண்ணியிருக்காங்க பாருங்க, 2 + 2 + 1 தட் இஸ் 5 வந்து அலாட் பண்ணியாச்சு. ஒய் வந்து எத்தனை அலாட் பண்ணியிருக்காங்க, P0க்கு 2வும் P2க்கு 2வும் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக 4 வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. ஜெட் வந்து எத்தனை அலாட் பண்ணியிருக்காங்க, ஒன்னொன்றுக்கும் 1 அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலி வந்து 3 அலாட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் 5, 4, 3 அப்படின்னு எடுத்திருக்காங்க. ஓகேவா, பார்த்தீங்களா, XYZ வந்து 5, 4, 3ன்னு எடுத்திருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து 5 ரிசோர்ஸ் தான் அங்கே இருக்குது எல்லாத்துலேயுமே. எக்ஸ்லேயும் 5 தான் இருக்குது, ஒய்லேயும் 5 தான் இருக்குது, ஜெட்டும் 5 தான் இருக்குது. அதில் வந்து எத்தனை அலாட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், 5 எக்ஸ் இருக்குது, அதில் 5ஐயும் அலாட் பண்ணியாச்சு. ஒய் வந்து 5 மொத்தம் உண்டு, அதில் 4 வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. ஜெட் வந்து டோட்டலாக 5, அதில் வந்து 3 அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவைலபிள் எத்தனை அப்படின்னு நம்ம இதுலேருந்து கண்டுபிடிச்சிடலாம்.
ஓகேவா? அவைலபிள் வந்து அந்த டேபிள்லயே சில டைம் குடுத்துருப்பாங்க. சப்போஸ் குடுக்கல அப்படின்னா, இது மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம் அதுலருந்தே. எவ்வளோ வந்து டோட்டல் ரிசோர்ஸ் இருக்கு, அதுல வந்து எவ்வளோ அலாட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்போ, நமக்கு வந்து எவ்வளோ அவைலபிள் ஃப்ரீயா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வந்து எக்ஸ்ல வந்து எதுவுமே 0 தான். எதுவுமே கிடையாது. ஏன்னா 5 வந்து டோட்டலா இருக்கு. அதுல 5ம் அலாட் பண்ணியாச்சு. ஸோ 0. ஒய் வந்து பார்த்தீங்கன்னா 5 வந்து டோட்டல். அதுல 4 அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ 1. இது பாருங்க 5 வந்து டோட்டல். அதுல 3 அலாட் பண்ணிட்டாங்க. ஸோ ரிமைனிங் வந்து 2. அவைலபிள் வந்து அப்போ 0, 1, 2 அப்படின்னு நம்ம அதுலேருந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸ்டெப் 1 அப்படின்னா, with the instances available currently, only the requirement of the process P1 can be satisfied. So, process P1 allocated the requested resources. It completes the execution and free up the instances of resources held by it. இப்ப எவ்வளோ அவைலபிள் இருக்குதோ, அத வச்சு ப்ராசஸ் P1 மட்டும் தான் எக்ஸிக்யூட் பண்ற மாரி இருக்கு. ஸோ வந்து P1 எக்ஸிக்யூட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா P1 வந்து எக்ஸிக்யூஷன் முடிச்சதுக்கப்புறமா, அது வச்சிருக்க இன்ஸ்டன்ஸ் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து கொஸ்டின்ல குடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒண்ணொண்ணுக்கும் அலோகேட் பண்ணது அப்படின்னு இத குடுத்துருக்காங்க. மறுபடியும் அத ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்குது. அதுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது தான் ரிக்வெஸ்ட் அப்படின்னு குடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் அப்படின்னா, அதுங்க வந்து எவ்வளோ டிமாண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியும். ரிக்வெஸ்ட் அப்படின்னு குடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ஆஃப் ஈச் ரிசோர்ஸ் ஸ்டெப் ரிக்வெஸ்டட் பை எ ப்ராசஸ் இன் ஆர்டர் டு கம்ப்ளீட் எக்ஸிக்யூஷன். அவங்க இன்னும் எக்ஸிக்யூஷன கம்ப்ளீட் பண்ணணும்னா, இன்னும் எவ்வளோ ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம் அந்த இடத்துல. ஸோ வந்து நம்மகிட்ட அவைலபிள் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸ் வந்து 0, ஒய் வந்து 1, ஜெட் வந்து 2 அவைலபிளா இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ 0 அப்படிங்கிறப்போ, இது யாருக்குமே நம்ம அலாட் பண்ண முடியாது. ஏன்னா, ஜீ எக்ஸ் வந்து நம்மகிட்ட இல்லவே இல்ல. பட் P0 வந்து 1 தேவைப்படுது அதுக்கு. P2க்கும் வந்து 1 தேவைப்படுது. ஸோ இவங்க 2 பேருக்குமே நம்ம அலாட் பண்ண முடியாது. P1க்கு தான் வந்து எக்ஸே தேவையில்ல. ஸோ அதுக்கு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒய்யும் அது கேட்கறது இருக்குதா அப்படின்னு பார்க்கலாம். ஒய் வந்து 1 தேவைப்படுது P1க்கு. நம்மகிட்ட 1 இருக்கு. ஜெட்டும் வந்து 2 தேவைப்படுது அதுக்கு. நம்மகிட்ட 2 அவைலபிளா இருக்கு. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, P1க்கு வந்து நம்ம அலாட் பண்ணலாம். இந்த அவைலபிள் என்ன இருக்குதோ அத வந்து நம்ம P1க்கு வந்து அலாட் பண்ணிட்டோம் அப்படின்னா, P1 வந்து அதோட எக்ஸிக்யூஷன கம்ப்ளீட் பண்ணிட்டு, அதுகிட்ட இருக்கிறது எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணிரும். தட் இஸ் இந்த 2யும் ரிலீஸ் பண்ணிரும். ஹோல்ட் பண்ணி வச்சிருக்க ஒரு Z வச்சிருக்கு அதையும் ரிலீஸ் பண்ணிரும். ஸோ அதுதான் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம அதுல பார்த்தோம். இப்போ அது பார்க்கலாம். அதுதான் வந்து நம்ம ஸ்டெப் 1ல பார்த்துட்டு இருக்கோம். With the instance available currently, only the requirement of P1 can be satisfied. So, process P1 வந்து allot பண்ணிட்டோம். அதுக்கு தேவையான requested resource எல்லாத்தையுமே allot பண்ணிட்டு, it completes its execution and then free up the instance. So, அது வந்து என்னென்ன ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோ அதுவும் ரிலீஸ் பண்ணிடும். ஸோ நம்ம கிட்ட அவைலபிள் என்ன 0, 1, 2. அது என்னென்ன ஹோல்ட் பண்ணி வச்சிருந்து 2, 0, 1. அதாவது 2x, 0y, 1zன்னு இருந்தது. ஸோ இப்போ அவைலபிள் வந்து சேஞ்ச் ஆயிரும். ஏன்னா அது ரிலீஸ் பண்ணதும் நம்மகிட்ட இப்போ அவைலபிள் ஆயிரும்ல. அதனால தான். அப்போ எக்ஸ் வந்து 2 ஆயிரும், ஒய் வந்து 1 ஆயிடும், ஜெட் வந்து 2 + 1 3 ஆயிடும். ஸோ ஓகேவா? இப்போ அவைலபிள் வந்து நியூ அவைலபிள் என்ன அப்படின்னா 2x இருக்கு, ஒய் வந்து 1 இருக்கு, ஜெட் வந்து 3 இருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம யாருக்கு அலாட் பண்ணலாம் அப்படின்னு நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறோம். அதான் ஸ்டெப் 2 பாருங்க. வித் த இன்ஸ்டன்ஸ் அவைலபிள் கரண்ட்லி இப்போ எவ்வளோ இருக்கோ அதை வச்சு ஒன்லி த ரிக்வயர்மெண்ட் ஆஃப் த ப்ராசஸ் P0 கேன் பி சாட்டிஸ்ஃபைட். ஏன்னா P0க்கு மட்டும்தான் நம்ம அதை வந்து அலாட் பண்ணுற மாதிரி இருக்கு இப்போ கரண்ட்டாக அவைலபிளாக இருக்கிறத வச்சு. ஸோ வந்துட்டு P1 கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா அவைலபிள் எவ்வளோ இருந்துச்சு 2, 1, 3ன்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? எல்லாத்தையும் ஆட் பண்ணி அவைலபிள் வந்து 2, 1, 3ன்னு நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஸோ இப்போ இந்த 2, 1, 3 நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குன்னா யாருக்கு நம்ம அலாட் பண்ண முடியும் அப்படின்னு பாருங்க. P1 வந்து இப்போதைக்கு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ P0 அல்லது P2க்கு தான் வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். P2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸ் வந்து 1 தான் அதுக்கு தேவை. நம்ம கிட்ட 2 இருக்கு. ஸோ நோ இஷ்யூஸ். அதுவே ஒய் பாருங்க அதுக்கு 2 தேவை. ஆனால் நம்ம கிட்ட 1 தான் இருக்குது. ஸோ வந்து நமக்கு P2க்கு வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது, அலாட் பண்ண முடியாது. அப்போ நெக்ஸ்ட் P0 தான் இருக்கு. P0க்கு பாருங்க எக்ஸ் வந்து 1,
நமக்கு வந்துட்டு 2 இருக்கு. ஸோ அது ப்ராப்ளம் இல்ல. ஒய் வந்து 0 தான் அதுக்கு தேவை. அது நம்மகிட்ட நோ இஷ்யூஸ். அதுக்கு 0 தேவையே இல்ல. ஜெட் வந்து 3 தேவை. நம்மகிட்டயும் 3 இருக்கு. ஸோ வந்து நம்ம P0க்கு வந்து அலாட் பண்ணலாம். ஓகேவா? இப்ப P0க்கு வந்து நம்ம நெக்ஸ்ட் அலாட் பண்ணி அதோட எக்ஸிக்யூஷன் முடிஞ்சு அது என்ன பண்ணும்? இந்த 1, 2, 1யும் ரிலீஸ் பண்ணிடும். அது வச்சிருக்க ஒரு எக்ஸும் 2 ஒய்யும் ஒரு ஜெட்டையும் வந்து அதை ரிலீஸ் பண்ணிடும் எக்ஸிக்யூஷன் முடிஞ்சு. அதை தான் வந்து நம்ம நெக்ஸ்ட் இப்போ கால்குலேட் பண்ணுறோம். இப்போ பார்த்தோம் இல்லைங்களா? அதே தான். ஸோ P0 வந்து அலாட் பண்ணி அது முடிச்சிருச்சு அப்படின்னா அது வந்து ஃப்ரீ அப் த இன்ஸ்டன்சஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ் ஹெல்ப் பை இட். அதில் ஹெல்ப் பண்ணி இருக்கிறதையும் அது வந்து ரிலீஸ் பண்ணிடும்னு பார்த்தோம். ஸோ வந்து இப்போ நமக்கு அவைலபிள் என்ன 2, 1, 3 வந்து ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது. இப்போ வந்து P0 வந்து ரிலீஸ் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா 1, 2, 1 புரியல. அது வேணால் செக் பண்ணிக்கோங்க. 1 செகண்ட் பேக் போய் செக் பண்ணிக்கோங்க. 1, 2, 1 அப்போ எக்ஸ் வந்து டோட்டலாக எவ்வளோ இருக்கும்? 2 + 1 3. ஒய் வந்து எவ்வளோ இருக்கும்? 1 + 2 3. Z வந்து எவ்வளோ இருக்கு? 3 + 1 4. ஸோ டோட்டலாக இப்போ 3, 3, 4 வந்து அவைலபிளாக இருக்கும். இப்போ ப்ராப்ளம் பார்க்கலாம். A single processor system has 3 resource types X, Y and Z. ஸோ ரிசோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா X, Y, Z நமக்கு தெரியுது. ஸோ P2க்கு நம்ம அலாட் பண்ணும்போது இந்த அவைலபிள் செக் பண்ணுறது இதுதான். நமக்கு வந்து 3x இருக்கு, 3y இருக்கு, 4z இருக்கு. ஸோ P2க்கு இப்போ நம்ம அலாட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா இதில் வந்து எக்ஸ் வந்து 1 தான் இருக்கு, 1 தான் தேவை, நமக்கு 3 இருக்கு, ஒய் 2 தேவை, நம்மக்கிட்ட 3 இருக்கு, z அதுக்கு தேவையே இல்லை. ஸோ நம்ம வந்து P2க்கு இப்படி தான் அலாட் பண்ணுறோம். ஸோ முன்னாடி பார்த்த மாதிரி அந்த எக்ஸிக்யூஷன் எல்லாம் முடிஞ்சிருக்கும். ஸோ ஸ்டெப் 3ல வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா P2க்கு வந்து அதை அலாட் பண்ணுவோம். ஸோ P2க்கு போய் பாருங்க. இப்போ கண்டிஷன்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம ரிசோர்ஸ் வந்து அலாட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ P2வும் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகிட்டு அது ஹோல்ட் பண்ணி வச்சிருக்க அந்த ரிசோர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரிலீஸ் பண்ணிடும். ஸோ டோட்டலாக அது ரிலீஸ் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2, 2, 1. ஓகேவா? அது ஹோல்ட் பண்ணி வச்சிருக்குது. ஸோ அதையும் இது கூட ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ ரிசோர்ஸ் இனிஷியலாக வச்சுருந்தோம் 5, 5, 5 அந்த எல்லாமே ரிலீஸ் ஆகி நம்ம எதெல்லாம் அலாட் பண்ணுமோ எல்லாமே திருப்பி ரிலீஸ் ஆகி கடைசியாக ஃபைனலாக எல்லா ரிசோர்ஸுமே ஃப்ரீ அப் ஆகிடும். 5, 5, 5ங்கிறதும் அவைலபிள் ஆயிடுது. எல்லாமே ஃப்ரீ அப் ஆகிடுது. ஸோ அதுதான் வந்து இது. ஸோ இப்போ நம்ம கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எது வந்து லாஸ்ட்டாக எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னு கம்ப்ளீஷன் வந்து ஆகுது அப்படின்னு பார்த்தோம். ஸோ வந்து நம்ம ஆர்டர் படி என்ன அப்படின்னா P1 வந்து நம்ம இப்போ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம். சேஃப் சீக்வன்ஸாக வந்து டெட்லாக் ஆகாமல் சேஃபாக சைடாக பண்ணும்போது P1 வந்து ஃபஸ்ட் எக்ஸிக்யூட் ஆச்சு, தென் P0 எக்ஸிக்யூட் ஆச்சு, P2 வந்து எக்ஸிக்யூட் ஆச்சு. இன் விச் ஆல் த ப்ராசஸஸ் கேன் பி எக்ஸிக்யூட்டட். ஸோ த சிஸ்டம் இஸ் இன் அ சேஃப் ஸ்டேட். எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்சு எல்லா ரிசோர்ஸுமே வந்து ஃப்ரீ அப் ஆகிட்டு ஃபைனலாக 5, 5, 5ங்கிறது ரிலீஸ் ஆயிடுச்சு. அதனால் இது ஒரு சேஃப் ஸ்டேட் தான். ஸோ நம்ம கொஸ்டின் படி எது லாஸ்ட்டாக எக்ஸிக்யூட் ஆகும் தானே கேட்டிருந்தாங்க. ஸோ P2 வில் பி எக்ஸிக்யூட்டட் அட் லாஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் அப்படின்னு நம்ம கொஸ்டின் படி இதுதான் வந்து அதுக்கான ரிசல்ட். இதுதான் இப்படி தான் வந்து ப்ராப்ளம் வரும். கொஞ்சம் அப்படி இப்படி சேஞ்ச் பண்ணி கேட்கலாம். பட் இதுதான் வந்து பேசிக்கான ஒரு இது பேங்கர்ஸ் அல்காரிதம் யூஸ் பண்ணி பண்ணுறது. Thanks for watching this video. Please subscribe our channel to get more videos like this. Also share it with your friends. Please post your valuable feedback in the comment section. Thank you everyone.